ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான காலிஃப்ளவர் கேப்சிகம் வறுவல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 4 கப் அளவு நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு விழுது ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக அரை கைப்பிடி அளவு புதினா, அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போவே நம்ம அரைக்க வேண்டாம், எப்போ தேவைப்படுமோ அந்த டைமில் அரைச்சிக்கலாம். அப்போது தான் அந்த க்ரீன் கலர் மாறாமல் ஃப்ரெஷ்னஸோடு இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா காலிஃப்ளவர், அதில் தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு காலிஃப்ளவரை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு காலிஃப்ளவரை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகமை கொஞ்சம் பெரிய பீஸஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே இன்னும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா புதினா, கொத்தமல்லி, தயிர், பச்சை மிளகாய், இது நாளையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் அளவாகவே சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு மிக்சி ஜார் கழுவிட்டு ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே நார்மலான தண்ணி இந்த காய் மூழ்கிற அளவு சேர்த்துக்கிட்டா போதும். கிட்டத்தட்ட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு காய் எல்லாமே வெந்து அந்த தண்ணியுமே நல்லா வற்றி வந்திருக்கு. இதுக்கப்புறமா ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துலேயே பாருங்கள், நம்மளுக்கு மசாலா எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான காலிஃப்ளவர் கேப்சிகம் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதமோட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.